friends, welcome to AhiluArts channel. எப்படி இருக்கீங்க? நான் தான் உமா. இந்த வீடியோல நாம வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஹேர் போ எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சரிங்களா? இந்த மினி மவுஸ் தலைமையில இருக்கும் இல்லையா அந்த மாதிரி போ. இது நான் ஆக்சுவலா என்னோட பையன் பிறந்த நாளைக்கு மிக்கி மினி தீம் தான் வச்சிருக்கேன்றனால இந்த போ வந்து அந்த பினில அட்டாச் பண்ணுவேன். டோன்ட் வரி, நம்ம அந்த பினியும் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் இன்னொரு வீடியோல. ஸோ இப்போ இந்த ஹேர் போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து நான் பினி பண்ணலையே எனக்கு எதுக்கு போன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த போ பண்ணி இந்த மாதிரி கிளிப்பில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி ஹேர் பின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் இந்த மாதிரி கிளிப்பை அட்டாச் பண்ணி அதுலேயும் இந்த ஹேர் கிளிப்பாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது இந்த மினி பினி எப்படி இப்போ இந்த ஹேர் போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? நான் வந்து இவ்வளோ பெரிய செயின், இவ்வளோ பெரிய டெய்லண்டை விட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரு 5 இன்ச்சு அட்லீஸ்ட் 4லேருந்து 5 இன்ச்சு விட்டு ஸ்லிப் நாட் பண்ணியிருக்கேன். இப்போது செயின் போடுறேன். நீங்கள் வந்து இதுக்கு நம்பர் ஆஃப் செயின்ஸ்லாம் கணக்கு இல்லைங்க. நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய செயின் உங்களுக்கு, எவ்வளோ பெரிய போ உங்களுக்கு வேணுமோ அதுக்கு டபுள் சைஸில் இந்த செயின் போடணும். சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம வந்து இந்த ஹேர் போவை மடிச்சு தான் நடுவில் வந்து தப்போம். சரிங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய செயின் போடுறீங்களோ அவ்வளோ அதுக்கு பாதி சைஸ் தான் உங்களுக்கு போ கிடைக்கும். இப்போ நான் இவ்வளோ பெரிய செயின் போட்டிருக்கேன்னாலும் இதில் இந்த போ தான், இந்த சைஸ் தான் போ கிடைக்கும். ஸோ நான் வந்து எனக்கு தேவையான சைஸுக்கு அளவுக்கு அதோடைய டபுள் சைஸில் செயின் போடுறேன். இப்போ நான் இதில் எவ்வளோ செயின் போட்டிருக்கேன்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 செயின் போட்டிருக்கேன். இப்போது இது நான் வந்து மடித்தேன்னா எனக்கு இந்த சைஸு தான் போ கிடைக்கும். சரிங்களா? ஸோ நான் வந்து இன்னொரு 4 செயின் கூட போட்டுக்கிறேன். ஒரு செயின் எக்ஸ்ட்ரா, ஏன்னா நம்ம வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஹாஃப் டபுள் க்ரோஷே போடும்போது ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போடுவோம் இல்லைங்களா? ஸோ இதுதான் என்னுடைய போ சைஸ் கிடைக்கும். ஓகேயா? இப்போது இதில் என்ன பண்ணணும்னா, நம்ம எனக்கு எப்போயுமே தெரியும் நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட் லூப்லேயோ பேக் லூப்லேயோ ஒர்க் பண்ண மாட்டோம். இதை இப்படி டேர்ன் பண்ணி இந்த பேக் ஸ்பைனில் தான் ஒர்க் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த செயினை இப்படி டேர்ன் பண்ணிங்கன்னா பின்னாடி முதுகு தண்டு மாதிரி ஒரு லூப் போகும். அதில் தான் ஒர்க் பண்ணுவோம். ஏன் அதில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் ஒர்க் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து பின்னாடி சைடும், அதாவது பாட்டம்லையும் சேம் ஃபினிஷிங் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு லூப்பில் ஒர்க் பண்ணிங்கன்னா அடியில் வந்து பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் இருக்காது. புரியுதுங்களா? நான் இப்போ காமிக்கிறேன் அது எப்படின்னு, உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு இப்போ தெரியும். ஒரு நிமிஷம் இருங்க. எப்பயுமே நீங்கள் எது ஒர்க் பண்ணாலும், என்ன ப்ராடக்ட் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் செயின் போட்டிங்கன்னா செயினுடைய பேக் லூப்பில் தான் ஒர்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு மேலே தெரியும் எப்பயுமே இந்த வி மாதிரி ஸ்டிச்சஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் நம்ம பேக் ஸ்பைனில் ஒர்க் பண்ணியிருக்கனால அடியிலையும் இதே ஃபினிஷிங் தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த லூப்லேயோ ஒர்க் பண்ணியிருந்தால் அந்த ஃபினிஷிங் வராது. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பேக் ஸ்பைன்லேயே ஒர்க் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதை ஃபுல்லாக போடுங்க. இந்த ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக போடுங்க. அடுத்த ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு ரோ முடிச்சிருக்கேன். இப்போ வந்து 2வது ரவுண்டு, இன்னும் நம்ம மொத்தமே வந்து 5 ரோ ஆஃப் ஹாஃப் டபுள் க்ரோஷே தான் போட போகிறோம். சரிங்களா? நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய போ போடணுன்னா நீங்கள் 6 ரோ போடலாம். பட் நான் சின்னது தான் பண்ணுறேன்றனால நான் 5 ரோ போடுறேன். சரிங்களா? ஹாஃப் டபுள் க்ரோஷே நீங்கள் வந்து எய்தர் 2 லூப்பையும் சேர்த்து எடுத்து போடலாம். நம்ம வந்து ஏன் ஹாஃப் டபுள் க்ரோஷே ட்ரை பண்ணுறோம், ஏன் டபுள் க்ரோஷே ட்ரை பண்ணல அப்படின்னா, நான் நிறைய போ டபுள் க்ரோஷே பார்த்துருக்கேன். பட் நம்ம இப்படி ரோ திருப்பும்போது ரைட் சைடு ராங் சைடு மாறி வரும். அந்த லுக்கு எனக்கு பிடிக்கல. ஹாஃப் டபுள் க்ரோஷேனா 2 சைடும் ஒரே மாதிரி தான் இருக்கும் மோரார்லெஸ். அதனால தான் நம்ம வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 2 லூப்பையும் சேர்த்தே ஹாஃப் டபுள் க்ரோஷே போடலாம். ஆர் பேக் லூப்பில் மட்டும் ஹாஃப் டபுள் க்ரோஷே போடலாம். நீங்கள் பேக் லூப்பில் மட்டும் போடும்போது இந்த சைடாக இருக்கிற லூப் வந்து, இந்த ஃப்ரண்ட் லூப் வந்து ரிட்ஜ் மாதிரி ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு அந்த லுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். நான் வந்து சின்ன குழந்தைக்கு தான் பண்ணுறேன்றனால அந்த மாதிரி பண்ண மாட்டேன். பட் நீங்கள் வந்து அடல்ட் சைஸ்க்கு பண்ணுறீங்க, அடல்ட்ஸ்க்கு பண்ணுறீங்க, அந்த மாதிரி
இந்த லுக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பேக் லூப்பில் மட்டும் இது போடலாம் பாருங்கள். இந்த இது வந்து நான் 2 லூப்லையும் சேர்த்து போட்டிருக்கேன். இந்த இது வந்து பேக் லூப்பில் மட்டும் போட்டிருக்கேன். தெரியுதா அந்த ரிட்ஜ் ஃபார்ம் ஆகுதா? ஸோ இந்த லுக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் 5 ரோவையுமே பேக் லூப்பில் மட்டும் போடலாம். சரிங்களா? ஸோ இதே ஹாஃப் டபுள் க்ரோஷேவை இன்னும் மொத்தம் 5 ரோ போடுங்க. போட்டுட்டு உங்களுக்கு எந்த ஹாஃப் டபுள் க்ரோஷே பிடிக்குதோ அதை போடுங்க. இதர் 2 லூப்பையும் சேர்த்து இல்லைனா பேக் லூப்பில் மட்டும் 5 ரோ போடுங்க. அடுத்து எப்படி போ வந்து தச்சு செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த 5 ரோவையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த சைடும் பெரிய டெய்லண்ட் வச்சுருக்கேன். எவ்வளோ பெரிய டெய்லண்ட் வச்சுருக்கேன் பாருங்கள். எதுக்குன்னா நம்ம இப்போது இதை வந்து போ மாதிரி தைக்கணும் இல்லைங்களா, அதுக்காக தான். ஸோ இதை என்ன பண்ணணும், இந்த பக்கம் பாதியும் இந்த பக்கம் பாதியும் மடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து போ வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து இந்த 2 சைடையும் சேர்த்து தைக்கணும், ப்ளஸ் இதையும் சேர்த்து தைக்கணும். சரிங்களா? அதுக்காக என்ன பண்ணுறேன் நான், நல்லா பாருங்கள், இந்த சைடையும் விட்றேன், இந்த பேக் சைடையும் விட்றேன். சரிங்களா? அப்புறம் இந்த பேக் சைட்லேருந்து இந்த சைடுக்கு உள்ளே விட்றேன். இப்போது இந்த சைட்லேருந்து பேக் சைடு உள்ளே விட்றேன். எதுக்காக வந்து மாற்றி மாற்றி உள்ளே விட்றேன் அப்படின்னா, நம்ம வந்து இப்போது இழுக்கும்போது என்ன ஆகும்னா, இழுக்கும்போது என்னாகும், இந்த இது வந்து அப்படியே சுருங்கும். ஏன்னா நம்ம சுருங்கி தான் இருக்கணும் இல்லையா, இந்த போ வந்து நடுவில் வந்து சின்னதாக இருக்கணும் இல்லையா, அப்போ தான் நம்மளுக்கு சுற்றுறதுக்கு சரியாக வரும். ஸோ அவ்வளோதான். நம்ம இதை இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாக சுற்ற போகிறோம். எவ்வளோ டெய்லண்ட் இருக்கோ, இப்போ நம்ம இந்த பக்கமும் ஏன் லாங் டெய்லண்ட் விட்றோன்னு புரிஞ்சுதா? ஸோ இதை சுற்றும்போது சுற்றி கடைசியில் முடிச்சு போடும்போது இந்த டெய்லண்ட்டை வச்சு தான் முடிச்சு போட போகிறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்து சுற்றுங்க. நீங்கள் இந்த பக்கம் சுற்றும்போது சேமாக இருக்கிற மாதிரி சுற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் இது வந்து தெரிய வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த இடத்துல வந்து இதை முடிச்சுட்டு பட்டன் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்டோன் மாதிரி வச்சுக்கலாம். உங்கள் இஷ்டம்தான். நீங்கள் வந்து இப்போது இந்த மாதிரி கிளிப்பு வைக்கிறீங்க அப்படின்னா, இதை இப்படி சுற்றும் போதே வந்து நீங்கள் இதை அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த கிளிப்பையும் வந்து நீங்கள் சுற்றும் போதே அட்டாச் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இதை தொப்பிக்காக தான் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் நான் எதையுமே அட்டாச் பண்ணலை. சரிங்களா? ஸோ சுற்றின பிறகு இப்போ நான் இதை வந்து நீங்கள் வந்து பேக் சைடில் தான் முடிச்சு போடுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் வந்து உங்களுக்கு இதுதான் நம்மளுடைய பேக் சைடு, இதுதான் ஃப்ரண்ட் சைடு. ஸோ ஃப்ரண்ட் சைடில் எந்த முடிச்சும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த பேக் சைடில் தான் நீங்கள் வந்து முடிச்சு போடணும். சரியா? சாரிங்க. இப்போது நீங்கள் 2 தடவை கூட சுற்றி முடிச்சு போடுங்க. ஃப்ரண்ட் சைடு மட்டும் உங்களுக்கு எந்த இதுவும் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ தான். அதுக்கப்புறம் இந்த டெய்லண்டை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வந்து இந்த பக்கம் ஸ்டோன் வச்சுக்கலாம், இல்லை இந்த இடத்துல ஸ்டோன் வச்சுக்கலாம். இதை நீங்கள் எதில் வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.